இதெல்லாம் வேண்டாத வேலையை இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தடுக்க வேண்டும். அவங்களே முன் வந்து அவங்களுக்கு சம்பந்தமான இடத்துல கோர்ட்டே சொன்னதுக்கப்புறம் இதில் என்னங்க இருக்குது, விளக்கு ஏற்றிக்கிறது தாங்க வந்து ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் பாரதியர்களின் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களையே குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதத்தால் இறந்து போனவரோட கம்யூனிஸ்ட் கபோதிகளின் வெறித்தனத்தால் இறந்து போனவங்க தான் அதிகம்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சுவர் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சில கம்யூனிஸ்டுக்காரங்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறதா கேள்விப்படுறோம். வீரத்துறை ராமகோபாலன் உட்பட சொன்னது என்னென்னா, இதெல்லாம் கொண்டு போய் வந்து பெரிய பெரிய பணக்காரன் ஃபாரினில் இருக்கான் பாருங்க. I got this from India. This is the ancient sculpture. See the artistic work of the Indians. இவங்க வந்து கா கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் இது பண்ணிருப்பானே. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. அதனால் மக்களை ஏமாற்றி அந்த ஒரு மயக்கத்திலேயே வச்சதோட நீழ்ச்சி தான் இது தாவேக்கா. கடவுளை வந்து அவ்வளோ நாராசமாக நரகல் நடையில் பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான கும்பல். உங்களுக்கு செக்ஸ் படத்தை விட மட்டமான கும்பல் இதுங்க. ஒரு இந்த ட்ரிபிள் செக்ஸ் படம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு வக்கரமான கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை விதிக்க முடியாது உச்சநீதிமன்றம். திண்டுக்கல்லில் பள்ளி குடிநீர் தொட்டிக்குள் மனித கழிவால் சர்ச்சை. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரரத கவிக்கல் இடிக்கப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. பள்ளிகளில் அரசியல் கோஷம், அதிகாரிகள் மௌனம். முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு பேச்சு, உதயநிதி அதிரடி கைது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் அண்ணன் ஒமாம்புலூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவியினர் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தி, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு. அது போன டிசம்பர் 2025 பார்த்துட்டோம். அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பம். அப்புறம் மீண்டும் எதிர்த்து போனாங்க 2 நீதிபதி. அதுலேயுமே தீபத்தூணில் வழக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழக அரசு தாவேக அரசு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. இப்போ அதுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? உச்ச நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்று ஆண்டு கொண்டிருந்த திராவிடியால் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜயின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிளேயிங் டு த கேலரி. தமிழ்நாடு மக்கள் இந்து சிந்தனைக்கோ தர்ம சிந்தனைக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் போய் அந்த இடத்துல தீபத்தூணில் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு விளக்க ஏற்றிட்டோம்னாக்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இந்து முன்னணிக்கு வெற்றி கிடைச்சதாகிடும். ராமரவிக்குமாரோட உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறுப்பில், அசூயையில், ஒரு ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் அன்பு தம்பி நிர்மல்குமார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணித்தவர். அவர் தான் வந்து முதல்ல திருவள்ளுவருக்கு காவி பூசி காவி திருவள்ளுவரை சோஷியல் மீடியாவில் சுற்றுக்கு விட்டவர். இப்போ அவரே வந்து அரசியல் லாபத்துக்காக, ஒரு மனிதன் அரசியல் லாபத்துக்காக எப்படி வேணா மாறுவான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி நிர்மல்குமார் ஒரு உதாரணம். நீங்கள் வந்து தேசத்துக்காகவும் தெய்வீகத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த சமுதாய ஒற்றுமைக்காகவும் தன்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, அரசியல் செயல்பாட்டுகளை மாற்றிக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மி. நேர்மையாக மாற்றிக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் நேற்றுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். இன்னைக்கு எனக்கு மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக மாற்றி பேசுவேன். ஏற்கனவே திமுக எப்படி செயல்பட்டதோ
அதே இதில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு நிர்மல்குமார் 2 மாதம் முன்னாடியே சட்ட அமைச்சருங்கிற முறையில் அவர் ஒரு பத்திரிகை செய்தியில் பேட்டி கொடுத்தது நம்மளுக்கு நினைவில் இருக்கும். ஆனால் இதே மாதிரி விஷயங்களை கோர்ட்டு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யறது இல்லை. அவங்க கோர்ட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பகுதியில் மசூதி கட்டுறதை, அந்த மசூதியை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் போய் அங்கே ரகலை பண்ணி அந்த மசூதியை வந்து கோர்ட் ஆர்டரை தடுத்தாங்க. அப்பவும் இந்த தமிழக காவல்துறை வேடிக்கை பார்த்தது. ஆனால் இந்துக்கள் ஒருங்கிணைந்து இந்து முன்னணி, பிஜேபி, RSS, விஷ்ணு பரிஷத் போன்ற இந்து இயக்கங்கள் எல்லாம் ராம ரவிக்குமார் உட்பட எல்லாருமா போய் நாங்கள் போய் கோர்ட்டு சொல்லிடுச்சுங்க, நாங்கள் போய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அங்கே போலீஸை போட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி 2012 ஜெலட்டின் குச்சியை கொண்டு போய் வைத்த கொடூர அரக்கர்கள் அங்கே அடிப்படைவாதிகள் தான் அந்த சிக்கந்தர் தர்காங்கிற இடத்துல. ஏற்கனவே 2012 அங்கே ஜெலட்டின் குச்சிகளும் அந்த பகுதியிலேருந்து கைப்பற்றப்பட்டது. அந்த அளவுக்கு அடிப்படைவாதிகள் வந்து அடிப்படைவாதிகளுடைய சிந்தனைக்கு செயல்பாட்டுக்கு அவனுக்கு கூட ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வந்து விளக்கேற்றினா பாய்ங்க கோச்சிப்பாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அந்த கோவில் இருக்கிறதும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, 100 மீட்டர் தள்ளி இருக்குங்க, இது மலையில் இந்த பக்கம் இருக்குது, இது மலையில் இந்த பக்கம் இருக்குங்க, ஏற்றிக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மத ஒற்றுமைக்கு அடையாளமாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு நாங்கள் ரோஸ் மில் கொடுக்குறோம், தாயா பிள்ளையா பழகினோம், மாமா மச்சானா பழகினோம், ரோடெல்லாம் பாத யாத்திரை போகும்போது தண்ணியை பீச்சி அடித்தோம், இதெல்லாம் செஞ்சுட்டு நீ அங்கே போய் வந்து அவன் ராமநாதபுரம் MP ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, நமஸ்கனி, அவனை விட்டு பிரச்சனையை பண்ண சொல்லி, அவன் கட்சி மூலமாக பிரச்சனையை பண்ண சொல்லி உங்க ஆளுங்க 4 பேர் ஆட்டை தோல் மேலே தூக்கி போட்டு போய் இதெல்லாம் வேண்டாத வேலையை இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் தடுக்க வேண்டும். அவங்களே முன் வந்து ஏங்க அவங்களுக்கு சம்பந்தமான இடத்துல கோர்ட்டே சொன்னதுக்கப்புறம் இதில் என்னங்க இருக்குது, விளக்கு ஏற்றிக்கிறது தாங்க வந்து ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் பாரதியர்களின் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாய்மாரங்களே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை தேவையில்லாமல் நாங்கள் குர்பானி கொடுக்க போகிறோம். எங்கேயாவது மசூதியில் நீங்கள் வந்து அசைவம் பரிமாறி பார்த்துருக்கீங்களா? அவங்க வெளியில் வேணா போடுவாங்களே தவிர மசூதிக்குள்ளே அவங்க செய்கிறது கிடையாது. தர்காலையும் இது கிடையாது, இந்த வழக்கம் கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி அங்கே திருப்பரங்குன்றத்தில் அங்கே கீழே தான் ஒரு கல்யாண மண்டபம் வாடகை கெடுத்து அவங்க வந்து குர்பானி கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. வம்படியாக சில விஷயங்களை வேணும்னே செய்கிறாங்க. கோர்ட்டு உத்தரவை இவங்க வந்து இந்த கோர்ட்டு உத்தரவுங்கிறதே ரொம்ப கேவலமாக ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது அயோக்கியத்தனமான செயல், கண்டிக்கத்தக்க செயல். இதே மாதிரி நாளைக்கு பிஜேபியும் வேறு மாநிலங்களில் செஞ்சால் தமிழ்நாட்டில் கூப்பாடு போடாமல் இருப்பாங்களா? யோகி ஆதித்யநாத் சட்டப்பூர்வமாக புல்டோசரை வைத்து அங்கே வந்து என்க்ரோச்மெண்ட் எல்லாம் இடிக்கும்போது அதுக்கும் கூப்பாடு போட்டானுங்க. காஷ்மீரில் தீவிரவாதிகளை தடுத்தா கூட கூப்பாடு போடுறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தீவிரவாதிகள் பக்கம் இருந்து இந்த நாட்டை துண்டாடுவதா, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுவதா, பெரும்பான்மை இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்துவதா என்ற 1000 கேள்விகள். இறுதியாக ஒரு விஷயம், தற்பொழுது விளக்கேற்றுற இடத்துலையே ஏற்றினா என்ன, அந்த இது வந்து மோட்ச தீபம் இறந்தவர்களுக்காக ஏற்றக்கூடிய அந்த தூண் வேற, அந்த இடம் வேற. இந்த தீபத்தூண் தான் எல்லக்கல்னு இந்த அம்மா சொல்லிச்சு. அக்கா கனிமொழி அக்கா எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறவங்க இப்போ இன்னைக்கு என்னமோ மயான அமைதி கேட்குறாங்க. அந்த கனிமொழி அக்காவும் அதை எல்லக்கல்னு சொல்லி அறிவு வேண்டாம் கேட்குறேன். புடலங்காயும் தொங்கும், பாம்பும் தொங்கும், இன்னொன்றும் தொங்குங்க. அதனால தொங்குறதெல்லாம் பாம்பாயிடுமா, தொங்குறதெல்லாம் புடலங்காய் ஆகிடுமா, இல்லை தொங்குறதெல்லாம் இன்னொரு விஷயம் ஆகிடுமா? ரொம்ப அருவருப்பான அரசியல் செய்கின்றார்கள் இவர்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்துக்களின் நோக்கம் அந்த இடத்துல விளக்கு ஏற்றியே தீரணும். ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் மதிக்க மாட்டோம் என்று சொன்னால் கோர்ட்டே நேரடியாக தலையிட்டு, எப்படி GR சுவாமிநாதன் நான் 10 பேர் அனுப்புகிறேன், நீங்கள் காவலுக்கு இது கொடு பாதுகாப்பு கொடுத்து ஏற்றுன்னு சொன்னாங்களோ அந்த சூழ்நிலையில் கொண்டு போதான் ஜோசப் விஜய் அரசும் அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தங்கம்மாப்பட்டிங்கிற ஸ்கூல் இருக்கு சார். அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் படிக்கிறாங்க.
அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்படுகிறதாக சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ல மலம் கழிந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசாங்க பள்ளிக்கூடம், முக்கியமான விஷயம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 123 மாணவிகளும் கிட்டத்தட்ட ஒரு 110, ரெண்டுமா சேர்த்து ஒரு 230 மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. மாணவிகள்ங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க பாதுகாப்புக்காக வந்து சுற்றுப்புற சுவர் கட்டுறதுக்காக முயற்சியில் இறங்கும்போது தான் அந்த பகுதி மக்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த குறுக்க நடந்து போவோம் பார்த்தீங்களா, இப்போ ஊர்லேயே நம்ம பார்த்தோம்னா ஒரு வயலுக்கு போனோன்னா ஒரு சின்ன சந்து வழியாக பூந்து அதில் பாலத்தில் ஏறி அப்படியே போகிறது இருக்கும், இல்லைன்னா சுற்றி ரோடை சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி குறுக்க போகிற ஒரு வழியாக பள்ளிக்கூடத்து வழியாகவே நடந்து போய் பயன்படுத்திக்கிட்டு வந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை நடந்து போயிட்டு இருந்தோம், அதனால் அது எங்களுக்கு ரொம்ப சுற்றி போனோம், இன்னமும் ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த மாணவிகளுக்கு, குறிப்பாக அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நாங்கள் இந்த வழியாக போனோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்தோடனே நல்ல விஷயமா இருக்கே, இது பெண் குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி கூட கவலை இல்லை, இந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு பாதுகாப்புக்கும் எதிராக ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பக்கம்தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு கட்சி போய் நின்றுருக்கு. நீங்கள் உடனே அது திருமாவளவனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான், உலகம் முழுக்க வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான், எங்கே வளர்ச்சி வந்தாலும் அந்த இடத்துல போய் செங்குடி நடுற கம்யூனிஸ்டுகள் தான், எந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு நாகரிகமாக வாழணும்னு நினைக்கும் போது காட்டுமிராண்டி கும்பல் மாதிரி வரக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான் உலகம் முழுக்க அவங்களை அப்படி தான் சொல்கிறாங்க. சீன கம்யூனிஸ்டுகளை பற்றி படித்தோன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற பாய்மாரெலாம் மோடியை கோவில் கட்டி கும்பிட்ற அளவில் இருக்கும். மோடி எந்த தப்புமே பண்ணாத போது இந்த பயில சொல்கிறானுங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டை வந்து இவனுங்க கொண்டாடி தீப்பானுங்க இந்த பாய்மாருங்க. அது வேற சப்ஜெக்ட். அப்பேற்பட்ட கொடுங்கோல கம்யூனிஸ்ட் உலகத்தில் வந்து தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களையே, குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதத்தால் இறந்து போனவர்களோட கம்யூனிஸ்ட் கபோதிகளின் வெறித்தனத்தால் இறந்து போனவங்க தான் அதிகம்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சுவர் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சில கம்யூனிஸ்டுக்காரங்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறதா கேள்விப்படுறோம். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த செவுரு கட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான வேலைகள்லாம் நடக்கும்போது எவனோ என்ன பண்ணுறான், மேலே ஏறி போனானாங்கிறது தெரியல நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்க, அந்த தண்ணி டேங்கை ஃபோட்டோவில் கூட பார்த்தேன் நான். அம்மா தூரத்தில் போய் உட்காந்தானா வெளியில் விழுந்து செத்து விடுவான், இல்லை உள்ளே விழுந்தானா தண்ணிக்குள்ளே விழுந்து இதாக இருக்கும், விழுந்து ஏந்திரிச்சு வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே போய் தான் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போய் தான், அதுவும் வந்து சாதாரணமாக வந்து ஒத்த 2 பேர்லாம் போனாலாம் அவங்களுக்கு அந்த தண்ணியில் அவ்வளோ இது வீரியம் இருந்திருக்காது. ஏதோ ஒரு 10-15 பேர் சேர்ந்து இதெல்லாம் போய் ப்ராஜெக்டாக எடுத்து அசைன்மெண்ட்டாகவே எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை ஒரு நாள் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் கலெக்ட் பண்ணி, நீங்கள் அந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், இந்த பன்னி வளர்க்குறவங்க இருக்காங்க, அவங்க வந்து கூட முடைவாங்க, முறம் இது பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த குறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. நம்ம டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பன்னி வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல அந்த தேங்காய் இது இருக்குது பாருங்கள், தேங்காய் மூடி இதான ஒன்று, அந்த நாரை சொல்கிறீங்க, நார் இல்லை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய இது, அந்த சிரட்டை மாங்கல நம்ம ஊர் சைடில் அதுக்கு வேற பேர், அதுக்கு அதில் வந்து கொட்டாங்குச்சி, அந்த கொட்டாங்குச்சியில் இது இருக்கும் பாருங்க, 3 கண்ணு இருக்கும் பாருங்க, அந்த கண்ணில் என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணில் இது பண்ணி ஒரு பிளாச்சை வச்சு சொருகி அதை வந்து ஒரு கரண்டி மாதிரி வச்சு இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த பன்னி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணதோ அந்த இடத்துக்கு போய் அதை காலால் தள்ளி எடுத்து கூடையில் போட்டு சேகரித்து அது அதை விலைக்கு விற்பாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களும் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணாங்களா, இல்லை கம்யூனிஸ்டுக்காரர்களின் ஆதரவு பெற்றவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை காவல்துறை விசாரிச்சாதான் தெரியும். இந்த கொட்டாங்குச்சியில் போய் காவல்துறை எதை யூஸ் பண்ணி கம்யூனிஸ்டுக்காரர்களும் அவருடைய ஆதரவை பெற்றவர்களும், ஏன்னா பத்திரிகையில் அப்படி தான் போட்டிருக்கு, சில கம்யூனிஸ்டுக்காரர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள்னு. அதனால் இந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தான் தெரியும். நான் சொல்கிறத வேணால் கிண்டலாக இருக்கும், ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பள்ளிக்கூடத்தில் பொண்ணுங்க படிக்கும்போது உன் வீட்டு பொண்ணு தானடா படிக்கும், உன் சொந்தக்கார பொண்ணு தானடா படிக்கும். இது வந்து கேட்டால் இவங்க தான் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம், இவனே பாதிப்பை ஏற்படுத்துவான், குண்டு இவங்களே வைப்பாங்களாம், வச்ச குண்டு இவங்களே எடுப்பாங்களான்னு ரகுவரன் சொல்கிற கதையாக தான் அது. இது வந்து ஒரு தமிழ்நாட்டை பிடித்த ஒரு மனநோயாக தான் நான் பார்க்குறேன்.
ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவே வேங்கை வயலில் இந்த மாதிரி தான் அந்த நீங்கள் இந்த இது பார்த்துருக்கீங்களான்னு தெரில, கொடித்தட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இப்போ தானே இரும்பு தட்டு அலுமினிய தட்டு வந்துருச்சு. வயல் வேலைக்கு கொடித்தட்டு பயன்படுத்துவோம் நம்ம. அந்த கூட மாதிரியே அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது எக்கோ ஃப்ரெண்ட்லி, அது மெட்டீரியலில் வராது. அது அந்த கொடித்தட்டு நிறைய நீங்கள் தலையில் வச்சு தூக்கி கொண்டு போய் அதில் கொட்டினா பாருங்கள், மகாபாவிகள் பாருங்கள், இன்னி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. அதில் வந்து அந்த எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டதோ அவனே பிடிச்சி இவனுங்க தான் பண்ணியிருப்பான்னு சந்தேகம்னு சொல்லி அந்த அளவுக்கு தமிழக காவல்துறை அப்போ இருந்த ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக இருந்தது. குறைந்தபட்சம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாவது வேங்கை வயலில் இந்த சம்பவத்துக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வன்னியரசு தான் இப்போ அதுக்கு அமைச்சராகவும் இருக்காரு. அதனால அந்த போனதரையே யார்கிட்ட என்ன ஆதாயம் பெற்றாங்கன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில. வேங்கை வயலுக்கு பெருசா போராடாதவங்க இப்போ போயா ஏதாவது பெருசா இதுக்கு வந்து புதுமையா புகுத்திட போறாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மனநோயால பீடிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே வந்து மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். காவல்துறை வெகு விரைவாக செயல்பட்டு இதை கண்டுபிடிக்க வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செப்டம்பர்ல நடைபெற இருக்கிறது. அதனால புனரமைப்பு பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுல ரொம்ப அதாவது சுற்றுலா பயணிகளை, ஆன்மீக பக்தர்களை கவரக்கூடிய மாதிரியான ஒரு சித்திர ரத கல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து புனரமைக்கிறோங்கிற பேர்ல அதை வந்து இடிச்சிட்டாங்க. பக்தர்கள் வந்து இது பெரிய கவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, மீண்டும் அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்ஆர்என்சி தொடர்ந்து இது போல வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்கள் கருத்தா இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இது வந்து ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. 2018 அங்கே கடை வச்சிருந்த கடைக்காரங்கள்னாலையா இல்லை ஹெச்ஆர்என்சியே ஏதாவது ஒரு உள்குத்து வேலை செஞ்சுதா, வேலையே பயிரை மெஞ்சுதா என்னங்கிறது இன்னி வரைக்கும் அது மர்மமாகவே இருக்குது. வசந்தராயர் மண்டபத்தில் தீப்பற்றி எரிஞ்சுது 2018. அதுக்கப்புறம் நாடு முழுக்க இருக்கிற கடைகள் எல்லாம், கோவில் வாசலில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மறுசீராய்வு செய்வோம், அதை நாங்கள் வந்து வரையறைப்படுத்துவோம் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் சொல்லி ஏதோ அந்த நேரத்தில் பண்ணாங்க. எனக்கு அன்னிலேருந்த ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தனை வந்து வலது காலில் சுட்டுட்டான் அப்படின்னு வச்சுங்க, இல்லை வலது காலில் வெட்டிட்டான் அப்படின்னா உடனே காவல்துறை என்ன பண்ணும், அந்த வெற்றவனை தடுப்போம், சுட்டவனை தடுப்போம் அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் வலது காலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். அப்போ இடது கால் இந்த மாதிரி அவங்க வந்து விசித்திரமாக இருக்கும், ரொம்ப ஒரு குரூரமாலாம் இருக்கும் அவங்களுடைய சிந்தனைகள்லாம். ஸ்காட்லாந்து போலீஸ்ன்னு ஈடு இணையற்றவர்களை நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தான். இந்த அரசியல் தலையீடு, குறுக்கீடு அதெல்லாம் தான் ரொம்ப வந்து கடைசியில் வந்து வடிவேல் மாதிரி சிரிப்பு போலீஸாக இவங்களை ஆக்கி வச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு, அதுவும் குறிப்பாக இந்த மதுரையில் நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அயோக்கியத்தனமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையே நல்ல வேளையாக இந்து இயக்கங்கள் களத்தில் இயங்கி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி போன்ற பல்வேறு இயக்கங்கள், அப்புறம் ஆலயம் காப்போம்னு ஒரு இது, ராம ரவிக்குமார் மாதிரி இந்து மக்கள் கட்சி, ஊர்பட்ட இயக்கங்கள் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க லெவலில் அவங்கவுங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இதில் வந்து ஆலயம் காப்போம் தான் இதுக்கு பெட்டிஷனர். அந்த ஆலயம் காப்போம் நிர்வாகி பேர் கோலப்பனை ஏதோ ஒன்று படித்தேன், அவர் தான் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அதை வந்து ஒரு தேர் எப்படி இருக்குமோ அந்த தேர் வடிவில் வித்தியாசமான கற்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து ரொம்ப நாள் முன்னாடி வைக்கப்பட்ட அந்த கல்லிலேயே வடிக்கப்பட்ட அந்த தேர் வடிவம் அது. இவன் என்ன பண்ணுறான், அந்த வசந்தராயர் மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேலை ஆரம்பிக்கும் போது தான் இதை இடிக்கிறான். செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்குள்ளே இந்த வசந்தராயர் மண்டப வேலையை முடிக்கணும். அதுக்கான பொருட்கள் கொண்டு வர வழியில் அந்த செவுத்தில் தான், வழியில் இருக்கக்கூடிய செவுத்தில் தான் இந்த வந்து என்ன கல், அது தேர் வடிவ கல், சித்திரரத கவிக்கல். சித்திரரத கவிக்கல் எவ்வளவு பேரே வந்து எவ்வளவு ஒரு வித்தியாசமா சுவாரஸ்யமா கவனிக்கக்கூடிய அளவில் இருக்கு பாருங்க. அதில் அந்த போட்டோவும் பார்த்தேன். அதில் வந்து நீல கலர்ல இருக்கு, ப்ரௌன் கலர்ல இருக்கு. அது எல்லாமே கல்லா, கிரானைட் கல்லா. அது பார்க்குறவன் எவனாவது வேற அதையும் எடுத்துட்டு போகிறதுக்கு பார்க்க போகிறான். அது அந்த அளவுக்கு ஒரு குரூரமானவங்கெல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அந்த சித்திர ரத கவிக்கல் அதெல்லாம் உடைச்சி வெளியில் கொண்டு போய் கொட்டி அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்கிறான்.
இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 தூணை கட்டினானுங்க. பெரிய தூண் நாயக்கர் காலத்திலேயோ அதுக்கு முன்னாடியோ பாண்டிய மன்னன் காலத்திலேயோ வைக்கப்பட்ட தூண்லாம் கட்டினான். ஏன்டா இந்த கருங்கல் தூண்லாம் கட்டுறேன்னு, இல்லைங்க இந்த தூணெல்லாம் சரியில்லைங்க, வயசாயிடுச்சுங்க. நம்ம ஊரில் நீங்கள் வீட்டில் வந்து மூங்கி கழியில் முட்டி கொடுத்துருப்போம். அந்த மூங்கி கழி என்ன ஆகும், கீழே வந்து கரையான் பிடிச்சி அரித்து காலப்போக்கில் அது இத்து போய் அதை பிளாச்செல்லாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் மாற்ற வேண்டிய இதில் இருக்கும். நீங்கள் மரத்தில் வச்சிங்கன்னா கூட வேப்ப மரமோ பூரிசு மரமோ எதில் வச்சாலும் அது ஒரு 2 வருஷம் கழித்து அதை மாற்ற வேண்டிய ஒரு 5 வருஷம் கழித்து தண்ணி பட்டு ஏதோ இதாகும். ஆனால் கருங்கல் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும். ஒரு மூங்கி கழி மாதிரி ஒரு பூவரசு மரம் மாதிரி இது கருங்கல்லுக்கும் இந்த மாதிரி தேய்மானம் உண்டு ஏசைக்கு இதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 60 கல்லை கட்டி உள்ளே போட்டிருந்தான். அதுவும் எந்த இடத்துலன்னா பொற்றாமரை குளம் உள்ள இருக்கு பாருங்க, அந்த குளத்தங்கரையில் இருக்கிற கல். அப்பவே அண்ணன் ஹெச் ராஜா போன்றவர்கள் கண்டித்து சொன்ன விஷயம் என்னன்னா, வீரத்துறை ராமகோபாலன் உட்பட சொன்னது என்னன்னா, இதெல்லாம் கொண்டு போய் வந்து பெரிய பெரிய பணக்காரன் ஃபாரின்ல இருக்கான் பாருங்க, I got this from India. This is the ancient sculpture. See the artistic work of the Indians. அப்படின்னா அவங்க வந்து பெருமைக்காக வீட்டில் பாருங்க இந்தியாவிலேருந்து நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை இவனுக்கு ஃபாரின்காரனுக்கு விற்கிறது, அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிறது. எவ்வளோ ஒரு கொடூரமானவங்க பாருங்க. அதுவும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட சிவபெருமான், மதுரையில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்த சிவபெருமான், மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கோவிலில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தூணை எடுத்து வெளிநாடுகளுக்கு திருடி விற்கக்கூடிய ஈனத்தரமான கீழ்த்தரமான ஆபாசமான அறிவிற்கான புரோக்கர் வேலையை செஞ்ச பயலுக. அதையும் ஒன்றும் ஹெச்ஆர்என்சி பெரிய அளவில் இது பண்ணல. இல்லைங்க நாங்கள் அந்த தூணெல்லாம் திரும்பி வச்சுடுறோங்க. ஏண்டா திருநேன் தென்னை மரத்தில் ஏறினேன், இல்லைங்க நான் அதான் இறங்கிட்டேன். இல்லை ஏண்டா ஏறினேன், அதான் இறங்கிட்டேன் இல்லைங்க, அப்புறம் ஏங்க கேட்குறீங்க. அவனுடைய நோக்கம் தேங்காய் திருட. கிட்டத்தட்ட அதே பதில் தான் இந்த பயில அங்கே சொன்னானுங்க. இப்போ அதோட நீட்சியாக தான் இதை பார்க்குறோம். இதுக்கு வந்து புகார் கொடுக்கப்பட்டோன்னு, இல்லை இல்லைங்க நாங்கள் சித்திர ரத கவி கல்லை வந்து நாங்கள் மீண்டும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், நாங்கள் அதே மாதிரி கொண்டு வந்துடுறோம். அந்த சித்திரரத கவிக்கல்ல தேர் வடிவில் இருக்கக்கூடியதில் ஞானசம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள் அதில் செதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுதான் அதில் வந்து ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். இவங்களுக்கு வந்து வரலாற்று பெருமை தெரியாது, நம்முடைய அந்த கலையை எப்படி அந்த சித்திரரத கவிக்கல்லை இவன் எப்படி உருவாக்கி கொண்டு வந்தாங்கிற அந்த இது தெரியாது. ஞானசம்பந்த பெருமானோட தேவார புகழ் பெருமையை பற்றி அதுவும் தெரியாது, அந்த கோவிலோட பெருமையும் எதுவும் தெரியாது. அப்போ என்னதான்டா தெரியும், எங்களுக்கு பணத்துக்காக திருட தெரியும் சார், எங்களுக்கு பணத்துக்காக சோரம் போக தெரியும் சார். இதுதான் இப்போ வந்து இருக்கக்கூடிய ரொம்ப சோகமான வருத்தமான விஷயம். இந்து அறநிலையத்துறையோட கேடுகட்ட இந்த தனம் கண்டிக்கத்தக்கது. இந்த சித்திரரத கவிக்கல்ல இவங்க ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்முடைய அனைத்து இயக்கங்களும் கண்காணிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் இப்போ நாளுக்கு நாள் அமைச்சர்கள் போயிட்டு ரீல்ஸ் போடுறது அதிகமாக இருக்குது. அதோடு நின்னா பரவாயில்ல, பள்ளி மாணவர்கள்லாம் டிவிகேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அமைச்சர்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுற காட்சிகளுமே இப்போ வீடியோவாக வந்துட்டு இருக்கு. இதனுடைய போக்கு எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியலன்னு கல்வியாளர்கள் அச்சம் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் வந்து ஒரு 8 வயசு பையன், 10 வயசு பையன், 12 வயசு பசங்க பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அங்கிள் சரி ஏதோ சினிமாவை ரசிக்குது போச்சு அப்படின்னு பார்த்தா தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சி ஆகாத்தியம் பண்ணி அதெல்லாமும் பார்த்தோம். ஆனால் இது வந்து ஏதோ விஜய் காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு, பள்ளிக்கூடத்தில் இது செய்கிறாங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ வந்து இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது டெக்னாலஜி மாற மாற இது வந்து இவங்களுடைய செயல்பாட்டு முறை வந்து எல்லாமே இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சீரழிவுக்கு காரணம் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு எடுத்தாலும் அவங்களே சொன்னா அப்புறம் என்னதான் சார் பண்ணுறது? அவன் யாருங்க, அவன் வந்து குடிகாரங்க. அப்புறம் இந்த கேஸில் இவர் இது பண்ணியிருக்காங்களே இந்த 12 வயசு பொண்ணை, ஆமாங்க அவர் ரேப் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இவர் அந்த வீடு புந்து கண்ணை வச்சு திருடினாருங்களே, ஆமாங்க இவர் தாங்க. ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை வந்து அருவாளை கொண்டு வெட்டினாருங்களே,
அவரே தாங்க இவர். அத்தனை தப்பும் செய்வான். ஆனால் இவன் தாங்க அந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய செக்ஸுவலி மொலாஸ் பண்ணான், இவன் தாங்க குடிகார பைய, இவன் தாங்க முடிச்சவைக்கு, இவன் தாங்க கண்ணை வச்சு திருடினான். அவன் செஞ்சதை சொன்னால் ஏன் சார் உங்களை மாதிரி ஆள்லாம் அதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அவன் செய்யறாங்க, அவனை முன்னாடி அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அதை முன்னாடி அவனுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் தீய சக்தினர். எனக்கு அந்த அம்மாட்ட பெரிய ஒரு அரசியல் ஈடுபாடு, அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இவங்க புகழற அளவுக்குலாம் அந்த அம்மா இல்லைன்னா கூட ஒரு சில விஷயங்கள்ல அந்த அம்மா ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் புரட்சி தலைவர் சொன்னார். ஆனால் இந்த ஜெயலலிதா அம்மா கருணாநிதியின் தீய சக்தின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு அடையாளம் காட்டி வச்சு, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து மக்களால் என்றைக்குமே ஒரு அன்பால் நீ வாடா, நீ வந்தே தீரணும் அப்படின்லாம் என் மக்களால் இவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியே கிடையாது. நீங்கள் 67 பாருங்கள், இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ இவங்க தொடர்ந்து 2வது தடவை வர முடியாது, ரொம்ப கேவலமாக தோப்பாங்க. அதுவும் தோக்கும்போது 2வது தடவை தோக்கும்போது இப்போ விஜய்கிட்ட தோற்றதும் அப்படிதான். நான் கூட ஏதோ அண்ணா திமுக வரலைன்னா கூட திமுக தான் வருமோ அப்படின்னு நினச்சி விஜய் ஏதோ ஒரு 15% ஓட்டு வாங்குவார். இவர் ஓட்டை அதிகமாக பிரித்தாருன்னா அண்ணா திமுக தான் அடி வாங்குவோம். இப்படிலாம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நாம் நினைச்சதும் சிலது நடந்தது. ஆனால் அதில் திமுக இவ்வளோ கேவலமாக தோக்கும், ஸ்டாலினே தோப்பாருன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். அதனால் இவங்க மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு காட்டுமிராண்டி கும்பலுங்க. இந்த மொத்த திமுகவே ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி. நீங்கள் எதெல்லாம் அசிங்கமானதோ அறிவிற்பானதோ அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு திணிச்சவனே இவனுங்க தான். நீங்கள் பள்ளிக்கூட வாத்தியாருங்கள்லாம் வருத்தமான விஷயம். நல்ல வேளை இந்த திராவிட இயக்கங்கள் உச்சியில் இருக்கும்போது தான் கிராமத்தில் நானும் படித்தேன், நீங்களும் உங்கள் ஊர் கிராமத்து பள்ளிக்கூடத்துலாம் படிச்சிருப்பீங்க. அங்கே இருந்தால் வாத்தியார்களுக்கே இந்த திராவிட இயக்கங்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததை நீங்களும் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இது வந்து மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் பள்ளிக்கூடத்தில் ஜோலியை முடித்தாங்க. கிராம நிர்வாகத்திலையும் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு போய் இவங்க வந்து கட்சிக்காரனை நியமிக்கிறது, பணத்தை வாங்கிட்டு நியமிக்கிறது, எல்லா இடங்கள்லையும் வந்து பஸ்ஸில் டூப்ளிகேட் டிக்கெட் அடிக்கிறது, இந்த சமுதாயத்தில் வந்து எதெல்லாம் தவறான செயலோ அதெல்லாம் நியாயப்படுத்தினாங்க. நீங்கள் முன்னாடிலாம் பாருங்கள், அடிப்படையில் கிராமத்துக்காரர் உங்கள் ஊரில் சாராய கடை ஏலம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் எவனாவது குடித்தான்னா அவன் வேலி முட்டி குடிச்சிருக்கான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலி முட்டினா அதை வந்து போதையில் அவனை ஒரு ஓரமாக இழுத்து கொண்டு போய் தள்ளுவோம் அப்படின்னு. இப்போ வேலி முட்டி கிடையாதுங்க, இப்போ பாட்டில் தாங்க அப்படின்னு. இந்த இதையே ஒரு இந்த குடிக்கிறதையே குளோரிஃபை பண்ணது. சினி ஃபீல்ட்லேயே ஆபாசங்களையும் அறிவுறுப்பான விஷயங்களையும் ஒரு இயல்பான விஷயத்துக்கு நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாகரிகமான விஷயங்கள் தான், அந்த நாகரிகங்கள் எல்லாம் கேவலமான விஷயம்னு சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் சொல்கிறேன் அவங்க மனித குல விரோதிகள்னு. சினிமாவில் வந்து இறை மறுப்புங்கிறது வேற, இறை வெறுப்புங்கிறது வேற. இறை மறுப்பு வந்து இந்து சமுதாயத்தின் ஒரு அங்கம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிசுபாலன் இருந்திருக்கான், இதுலேயே வந்து இது பேசினவரே ஒரு பெரிய, அவருக்கு ஒரு சாப்டரே தனியாக உண்டு, ஜாபாலின்னு ஒரு முனிவர். அதனால் இந்து மதம் வந்து எதை கண்டும் பயந்ததில்லை, எல்லாத்தையும் சந்தித்து அது வந்து ஒரு தாய் மாதிரி மீண்டும் பரிமளைச்சு நல்ல எழுந்து வந்தக்கூடிய வீரியமிக்க இந்த மதத்தை வந்து இவனுக்கு எப்படிலாம் சிரமப்படுத்தினானுங்க பாருங்க. கோவிலை வச்சு அசிங்கமாக அறிவுறுப்பா, அப்பாக்கும் மகளுக்குமே உறவு இருக்கிற மாதிரிலாம் எழுதின கும்பலுங்க இவங்க. அதெல்லாமும் கொண்டு போய் பாட புஸ்தகத்தில் வச்சு கலைஞர், பெரியார், அண்ணா அப்படின்லாம். அண்ணா வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா வார்த்தைகளையும் வச்சு இது பண்ணுவாருங்க. ஏல் பல்கலைக்கழகத்தில் அவர் உட்காந்து எழுதினாருங்க. அங்கே ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தார். இவர் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போய் பார்த்தாரு. உடனே அவனுங்க ஏல் பல்கலைக்கழகத்தில் வகுப்படுத்தாருங்க, யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாருங்க. எவ்வளோ புருடாக்கள்! இது எல்லாமே எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான். இவங்க வந்து காக்கு கா கலைஞர் கருணாநிதி, நாக்கு நா நாவலர் நெடுஞ்செழியன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் இது பண்ணிருப்பானே. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. அதனால் மக்களை ஏமாற்றி அந்த ஒரு மயக்கத்திலேயே வச்சதோட நீட்சி தான் இது தாவேக்கா. அதனால் இதை வந்து நீங்கள் காரணியை நீங்கள் பார்க்குறத விட காரணத்தை பார்த்தீங்கன்னா காரணி தாவேக்கா, அதுவும் தப்பு. அதில் வந்து இதில் இன்ஸ்டா ரீல்ஸ்னாலேயே பிரபலமானவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு அடிக்ஷன். இப்போ இப்படி வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருக்கான். பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இது படித்தேன்.
ஃபெர்டிலிட்டி ரேஷியோ தமிழனுக்கு குறைஞ்சிட்டு வருது. அந்த பாவத்தை கட்டிக்கிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால சமுதாயத்தில் எந்தெந்த கேடுகள், எந்தெந்த தீங்குகள், எவ்வளோ ஒரு புறையோடி போன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா நீங்கள் மரியாதைக்குரியவர்களை மரியாதை குறைவாக கேவலமாக பார்க்க வச்சதும், கேடுகட்ட பயல்களை குளோரிஃபை பண்ணதும் இவங்க தான். காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர்னு எல்லாரும் சொல்றாங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை யூனியன் சேர்மன், பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு ஆக்கினாங்க. என்ன காரணம்னா, பெருந்தலைவர் அப்படின்னா காமராஜர் சொல்றாங்கன்னு. பஞ்சாயத்து யூனியன் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து யூனியன் இருக்கு. ஒரு காமராஜர் நீங்க பெருந்தலைவர்னு சொன்னீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன்ல தலைவராக இருக்கக்கூடிய பூரா பயிலும் பெருந்தலைவரா அப்படின்னு ஒரு சிறுமதி படைத்த சீழ் புத்தி படைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுடைய நீட்சியாக தான் இது பார்க்குறேன். ரூட் காஸ் திமுக. அவங்க போட்ட விதை மரமாக வளர்ந்து அது பூ பூக்கிற லெவலில் இப்போ தாவேக்கா உட்காந்துருக்கு. அதை பூ பூத்து கனியாக இது பண்ணி அந்த பழம் அழுகி நம்ம மூக்கை தொலைக்கிற அளவில் இன்னைக்கு இவங்களுடைய இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, அரசியல் பேசுறது, அங்கே போய் மத பிரச்சாரம். இதில் அடுத்த ஒரு பயம் நமக்கு என்ன இருக்குன்னா, இதில் ஜோசப் விஜய் அதை செய்ய மாட்டார்னு நான் நாளைக்கும் நம்புகிறேன். ராஜ்மோகனும் அதுக்கு துணை போவார்னு நான் நம்பலை. ராஜ்மோகனுனா ஏதோ ஒரு கூட்டத்தில் அலுவலியா கோஷம் போட்டார், அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டார். அங்கே ஓம் சக்தி பராசக்தி கோஷம் போடல. ஆனால் தேர்தலுக்கு மட்டும் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி, அது அந்த ஓம் கோஷம் தான். என்னடா ஓம் மேடையாக போடுறதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நான் அவங்கள இப்போவும் நான் சந்தேகப்படல. ஜோசப் விஜய் மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், நமக்கான முதல்வராகவும் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் பேரை வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்டியன் மிஷினரி அடிக்கிற கூத்து இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாங்குநேரி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை. சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே திடீர்னு குருத்து கட்டுறேங்கிறான். நான் ஏன்டா நீ இந்து கோவில் கட்டினா தடுக்கிறேங்கிறான். இது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. தாவேக்கா மற்றொரு திமுகவாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் இருக்கின்றது. பள்ளிக்கூட மாணவர்கள் பிஞ்சு மனதில் நஞ்சை கலப்பதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே 12-13 வயசுல டீனேஜில் அடல்தனில் இருக்கிற பயலுக்கெல்லாம் கஞ்சா, போதை வஸ்து, அது பேர் என்ன, ஏதோ ஒரு மிட்டாய் பேர் சொல்றாங்க, கூலிப், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அந்த பேர் கூட தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெள்ளந்தி. நீங்க வெகுளியான ஒரு கிராமத்தானா இருக்கிறதுனால எனக்கு அது தெரியல. நானும் அது என்னங்கிறது ஒரு தடவை எனக்கு காமிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஜோசப் விஜய இன்னைக்கு ஓரளவுக்கு அவருக்கு பல்வேறு விஷயங்கள்ல அவருக்கு நல்ல பேர் வரத, இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பின்னுக்கு இழுக்கக்கூடாது. இந்த ஆட்சி ஒரு நல்ல பேரோட ஒரு பாசிட்டிவான வைப்போட வரக்கூடிய இந்த ஆட்சிக்கு அவப்பேர் மேலும் வராமல் இருக்க வேண்டும்னா, பள்ளிக்கூடம், வழிபாட்டு தலம் போன்ற இடங்களில் எந்த தலையீடும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் கடமையும் ஜோசப் விஜய்க்கு இருக்கு. இன்றைய நிறைவு செய்தியாக தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர், திமுகவின் எதிர்காலம் என்றெல்லாம் போற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகா அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் நம்பிக்கை நட்சத்திரம் தானே சொன்னீங்க, திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரம் தானே. அது ஃபியூஸ் பூன பல்பு, அந்த மண்ணெண்ணெய் இல்லாத அரிக்கன் லைட்டு. நீங்கள் அரிக்கன் லைட்டில் மண்ணெண்ணெய் இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சு போயிடும் பாருங்க, திரி மட்டும் கருகி போய் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது. ஏன்னா அப்பனும் தத்தி பிள்ளையும் தத்தி. அதனால் இவங்க இந்த கட்சியை எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்க, ஒருவேளை இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்களோ கட்டமைப்பு பலமாக இருக்கிறதுனால அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பே நான் வைக்க மாட்டேங்க. எப்படி தவக்கலை தான் வாயால் கெடுமோ நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி உதயநிதி அவங்க பரம்பரை புத்தி அவருக்கு போல. உண்மையான அதை சனாதனம் அப்படின்னா அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறை, அதை பரம்பரையான ஒரு இது, அதனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது திமுகவும். அதை நான் சொல்கிறது லாஜிக்கலாகவும் சொல்கிறேன், நான் தர்க்க ரீதியாக சொல்கிறேன். நான் ஃபிசிக்கலாக யாரும் உடனே யானைக்கு அறோன்னா குதிரைக்கு குடுறோன்னு அகற்றப்பட வேண்டியது கருணாநிதி குடும்பமும், அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டியது கருணாநிதி குடும்பமும் திமுகவும் தான். என்ன காரணம்னா, கருணாநிதி ஆரம்ப காலத்திலேருந்தே, இதை நான் சொல்லலை, வனவாசத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. பாண்டியன் போன்ற தமிழா பாண்டியன்னு சொல்கிறாங்க, அவரை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது என்னென்னா, ஏங்க அதில் சொல்லவே ஒரு
கூசக்கூடிய நம்ம தகுதிக்கு அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது, இருந்தாலும் சொல்லுவோம். ஒரு விலைமாத வீட்டுக்கு கருணாநிதியும் கண்ணதாசனும் போகிறாங்க. அதில் வந்து பணமே இல்லையே, சாப்பாட்டுக்கே பணம் இல்லையே, வண்டிக்காரனுக்கு ரிக்ஷாக்காரனுக்கு பணம் இல்லையேங்கும் போது பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் போய் அனுபவிச்சுட்டு கொடுத்த காசை அவங்க அப்பாட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ப்ராடக்ட் சரியில்லை, ப்ராடக்டோட இது ஃபியூச்சர்ஸ் சரியில்லைன்னு அந்த மாதிரி எதோ பேசிட்டு இது வனவாசத்தில் இருக்கிறதா தான் கண்ணதாசனும் பதிவு செஞ்சிருக்காரு, தமிழா பாண்டியனும் இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட தாத்தாக்கு பிறந்த பேரங்க. நீங்க அவங்க அப்பா என்ன பண்ணாரு, தாத்தாவே என்ன பண்ணாரு, ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதான் நான் கூப்பிடுவேன், என்ன வந்து மைனாரிட்டி ஆட்சினா அப்படின்னு ஜெயலலிதாவை இது பண்ணாரு. அதாவது காந்தி தோள் மேல 2 லேடிஸ் மேல கை போட்டு வருவாரு. அதுக்கு இவங்க பேசின பேச்செல்லாம் இருக்காப்பாங்க. கோகிலவாணிகள் புடைசூழ இளைஞர்களின் தோளில் கையை போட்டுக்கொண்டு வருகிறார் காந்தியார் அப்படின்னு அவ்வளவு கொச்சையா பேசின கும்பலுங்க இவங்க. அதே மாதிரி கடவுளை வந்து அவ்வளவு நாராசமா நரகல் நடையில பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான கும்பல். உங்களுக்கு செக்ஸ் படத்தை விட மட்டமான கும்பல் இது. இவங்க ஒரு இந்த XXX செக்ஸ் படம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு வக்கரமான கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். யாராவது என்ன மேலே கேஸ் போடுறதுனாலும் தாராளமாக போட்டோம், அதை போடணுங்கிறத நானும் சொல்கிறது. இவங்க வந்து கடவுள்லேருந்து நாம் வழிபடக்கூடிய புனிதர்கள்லேருந்து, அது வந்து கிருபானந்த வாரியாராக இருக்கட்டும், ஆச்சாரியல் சுவாமிகளாக இருக்கட்டும், புலவர் கீரனாக இருக்கட்டும், மாப்பூசியாக இருக்கட்டும், அவ்வளோ ஏங்க. பாக்யராஜோட படத்தில் ஒரு இவர் நடித்தார், ஒரு அருமையான நடிகர், ஒரு பேர் சொல்கிறேருங்க. அந்த எங்க சின்ன ராசா படத்தில் கூட மாமாவா வருவார், ஒரு வித்தியாசமான குரலில் பேசக்கூடியவர், காங்கிரஸில் ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகர் அவர். அவரு வரைக்கும் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தேசியத்தை பேசினாருங்கிற ஒரே காரணத்தினால இவங்க வந்து யாரையுமே இவங்க விட்டு வச்சதே கிடையாது. இவங்களை எதிர்த்த ஈவேராவை இந்த கட்சி பிளவுண்டு வரும்போதே இந்த திமுகவுடைய பிறப்பே ஒரு அசிங்கமான இது. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால நேற்று வரை மகளே மகளே என்று மாமா என்று அழைத்த நீ அப்பா அப்பா என்று அழைத்த நீ இப்போ இதிலிருந்து நீ எப்படி மாமா மாமா என்று அழைப்பாய் அப்படின்னு அண்ணாதுரை அவ்வளவு தூரம் ரொம்ப கொடூரமா சாடி இருக்காரு ஈவேராவை. கருணாநிதியை இந்த கும்பலை பார்த்து ஈவேரா வந்து அண்ணாதுரை கும்பலை பார்த்து கண்ணீர் துளிகள்னு ஏற்றினாரு. கொச்சையான வார்த்தையில இவங்களை பேஸ்டட்னு அவர் திட்டினாரு. அதுக்கு ஒண்ணே நீங்கள் உங்களைத்தான் நாங்கள் அப்பா என்று சொல்கின்றோம், இது வேற பெருமை இவங்களுக்கு, மேய்க்கிறது எருமை, இது என்னடா பெருமைங்கிற கதையா இவங்களுக்கு, உங்களைத்தான் நாங்கள் அப்பா என்று சொல்கின்றோம். ஒரு மனித குலத்துக்கே எதிரானவங்கன்னு அதனால தாங்க சொல்றேன். சிரிமாவோ பண்டாரநாயக்காவும் ஜவஹர்லால் நேருவும் பேசுறதுக்கு நேருவோ பறவையை எழுந்தவர், சிரிமாவோ கடவுளை எழுந்தவர், பூட்டிய அறைக்குள்ள என்ன பேசினார்கள் சொன்னது கருணாநிதிங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இந்திரா காந்திய மதுரையில் முட்டையால் அடிச்சு எல்லாம் இது பண்ணும்போது ரத்தம் வரும்போது அவங்களுக்கு பெண்ணுங்க, அவங்க மாதத்தில் 3 நாள் வர ரத்தங்க அப்படின்னு அறிவுறுப்பா பேசினது இவங்க. காஷ்மீரத்தை கிராப் வெட்டிய பாப்பாத்தி சென்னைக்கு வரும்போது, தமிழகத்துக்கு வரும்போது நாங்கள் விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தில் பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அயோக்கிய கும்பல். காங்கிரஸ்காரனுக்கு வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. பதவிக்காக என்னவனா செய்யக்கூடியவனா திமுக கொத்தடிமையா 20 வருஷம் இருந்திருக்காங்க. மான ரோசா இருந்தவன் என் தலைவனை பார்த்து நீ காமராஜரை பேசின, காமராஜன் வந்து இவனு பண்ற அத்தனை நிலையிலையும் காமராஜ் பண்ணதா இவனுக்கு சொல்லி ஏழை பங்காளனின் பங்களா பாரீர், அவருக்கு வந்து இதுல ஹைதராபாத் வங்கியில பணம் இருக்கு, அவர் வந்து இது நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் தேர்தல், எவ்வளவு தூரம் ஒரு மன்மம் பாருங்க இவங்களுக்கு. அது எல்லாத்தையும் உச்சமா இவர் யோகமங்கலம் பஜனை நாயகம், இவர் மதுரையில யோகமங்கலம்னு ஒரு பொம்மநாட்டியை வச்சிருக்காரு. இவரு ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்த காமராஜரை போய் சாகும்போது 120 ரூபாயோட சேர்த்தான். கள்ள ட்ரெயின் ஏறி வந்த உனக்கு இன்னைக்கு ஆசியாலேயே முதல் பணக்காரன், உன் வீட்டுக்கு பில்கேட்ஸ் வரான், அவனுக்கே கடன் கொடுத்ததா அந்த அம்மா ஜெயலலிதா கூட சாடிச்சு. எப்படி உங்களுக்கு 2000 கோடி 20,000 கோடிக்கு சன் நெட்வொர்க் எங்கே இருந்து வந்தது? ஒரு எல்லாமே ஒரு ஆபாச களஞ்சியம். ஸ்டாலின் ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு கால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேடையில் அவங்க இருக்கும்போது கீழே 6 வேட்பாளர் 8 வேட்பாளர் உட்கார்ந்துருக்கும் போது 8 ஆம்பளைங்களுக்கு மேலே இந்த அம்மா இருந்தது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மேடையில் சொன்னேன்.
அருவருப்போட மொத்த இதுங்க இந்த இவங்க வீடே இவங்க குடும்பமே ஆபாசம் மொத்த அபத்த களஞ்சியம். இதுல வந்து உதயநிதியும் ஒன்றும் ஒரு விதிவிலக்காலாம் அவர் ஒன்றும் பேசல. அவருடைய சுபாவம் அது. அவர் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி திரித்து கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவர் எங்கேயுமே அந்த வார்த்தையை சரி நான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுங்களேன், அதுல என்ன திருச்சி நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, எங்கேயுமே தண்ணி வரல, காவேரிலையும் தண்ணி இல்லைன்னு எல்லாரும் த்ரிஷான்னு கத்துறானுங்க. இவர் என்ன சொல்றாரு உடனே, இவன்னா எங்களுக்கு திமுக மேல கேஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு இதா இருக்கீங்களா, கவலையா இருக்கு, பொய்க்கு இருக்கணும்னா அவனுக்கு த்ரிஷாவை பத்தி கவலைன்னு. அப்ப என்ன சொல்றாரு இவரு, தண்ணி வர வேண்டிய இடத்துலயும் வரல அங்கேயும் வரலங்கிறாரு. இப்ப எல்லாரும் இதுல த்ரிஷாவை பத்தி மட்டும்தான் சொல்றாங்களே தவிர தமிழக முதல்வரை இந்த ஆள் எப்படி ஒரு மேல விமர்சிக்கிறான், எவ்வளவு கேவலமா அசிங்கமா விமர்சிக்கிறாங்கிறது எனக்கு புரியல. இதுலயே ஒரு தாவேகக்காரர் ஒருத்தரை நான் பார்த்தேன், இங்க வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காரு, கணபதி தெருல, அந்த மந்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். அவர் என்ன சொல்றாரு, இது எப்படிங்க இவருக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. திமுக காரனை யாரையாவது கேளுப்பா, என்ன கேட்காதப்பா, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. இது மீண்டும் மீண்டும் என்ன கேட்கறான், இது எப்படிங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் அப்படின்னு. நாம என்னங்க பதில் சொல்ல முடியும் அதுக்கு? அதனால இவங்க வந்து ஒரு அருவருப்பான கும்பல்ங்க இவங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் அக்கா கனிமொழி ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா? மீதி எல்லாத்துக்கும் பாஞ்சு வருவாங்கல்ல, அக்கா மெழுகுத்தி ஊர்வலம் போவாங்க. மோடி என்ன ஆட்சி செய்கிறார், யோகி என்ன ஆட்சி செய்கிறார், குஜராத்தில் என்ன நடந்தது தெரியுமா, பெண்மையை இழிவுபடுத்தி ஹைதராபாத்தில் பேசிவிட்டார்கள். ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், கருங்கடல், நீலக்கடல் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய அக்கா வந்து அவன் மருமக பிள்ளை பேசும்போது காந்தி ஆசிரமத்து குரங்காமல்ல மாறி உட்காந்து மௌனச்சாமியாரால மாறிட்டாங்க அத்தை கனிமொழி. ஏன் கண்டிக்கல? நீங்க பாருங்க, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஜீன் உண்டுன்னு சொன்னேன்ல, வண்ணை ஸ்டெல்லா, தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், நன்னிலம் நர்ராசன், அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சைதை சாத்தான் என்கிற சைதை சாதி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த மொத்த கட்சியே அப்படிதான். இதெல்லாம் நம்ம வந்து இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் போராளிகள் கீழ்த்தரமா பேசுறல. அது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தலைமையிலேருந்து அது பெர்குலேட் ஆகி வரும். கருணாநிதி சொன்னதையும் ஸ்டாலின் பேசினதையும் இவங்க செயல்பாடுகள் அப்பன் தாத்தம் புள்ள பேரன் இவங்கள நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், இந்த மொத்த சேனல்லையுமே நீங்க வந்து அடல்ட் ஒன்லி கண்டென்ட்டா தான் பேச வேண்டியதா இருக்கும். அவ்வளவு அருவருப்பானவங்க இவங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் எல்லாரையுமே நீங்க பாட்டு குற்றம் சுமத்திக்கிட்டே போறீங்களே சார். 3 முறை ஆட்சியில் அமர்ந்த கருணாநிதி, அதனால முத்தமிழ் வித்தகர்னு சொல்றாங்க. தமிழ் வித்தவரா? தமிழகத்தை வந்து சமூக நீதியில் கொண்டு வந்த சிற்பின்னு சொல்றாங்க. அப்ப மோடி ஏன் இவங்க பேசுறாங்க? அப்ப என்ன திரும்பி என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே மோடி. உனக்காவது இங்க 28 எம்எல்ஏ எம்பி, 30 எம்பி, 40 எம்பி, அவ்வளவுதான். அவர் 400 எம்பியில ஜெயிச்சு வராரு, உன்னோட 10 மடங்கு ஜாஸ்தியா ஜெயிச்சு வராரு அதே தமிழ்நாட்டில். ஆனால் இன்னொன்னுங்க, இப்போ மோடின்னு தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஜோசப் விஜய் நடத்தி காமிச்சதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மனம் திறந்து ஜோசப் விஜய் ஆட்சியை நான் பாராட்டுகின்றேன், இந்த கைதை வரவேற்கின்றேன். பாஜக செய்ய தவறியதை தாவேக அரசு ஆண்மையோட சொல்றீங்க. பாஜக அரசு செய்ய தவறியதுன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியில் இல்லைங்க. போராட்டத்தை கூட நீங்க முன்னாடி யார் கையில இருக்கு? போராடி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நெல்லை கண்ணனை கைது செய்யறதுக்கே நாங்க போராட வேண்டியதா இருந்தது, அதுவும் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியில. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல மோடி வெறுப்ப விதைத்த இந்த கும்பல், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதைத்தவன் விதை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீ இங்க வந்து வெறுப்பை விதைச்ச. இன்னைக்கு அதே வெறுப்புல இன்னைக்கு பாருங்க, நேற்றுக்கு இப்படி இந்த ஆள் பேசுறான். இதுல த்ரிஷா அப்படிங்கிறதோட இதை நீங்க வந்து ஒரு சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது. தமிழக முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை, அதுக்கு தான் நான் மீண்டும் கேட்கிறேன், அந்த குற்றச்சாட்டு இவருக்கு எப்படி தெரியும், அது எந்த விதத்துல இவருக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறத திமுக காரங்களாவது, உதயநிதி ஸ்டாலின் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், குறைஞ்சது திமுக காரங்களாவது விளக்கணும். விளக்கினாதான் இப்ப ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேசல, அந்த எண்ணத்துல பேசல அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம ஏத்துக்க முடியும். தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் சொல்லிட்டாரு, அது உதயநிதி அவர்கள் அந்த அர்த்தத்துல பேசுற திரித்து பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி பேசினதே. அந்த கூட்டத்தை பார்த்து அப்புறம் ஏன் பல்லிழிக்கிற, மூத்திரம் குடிச்ச மாதிரி ஏன்டா பல்லிழிக்கிற? அப்புறம் அப்போ உங்க மனசுல அந்த வக்கரமும் உன்னுடைய அந்த பொருள் எல்லாருக்குமே தெரியுதுங்க. அப்ப காவல்துறை பொய்யா, ஐபிஎஸ் ஆபீசர் பொய்யா, ஜட்ஜு பொய்யா, அப்புறம் பிள்ளைன்னு சொல்றதுதான் உண்மையா? என்னங்கடா அது? பிஜேபி காரன், இந்து முன்னணி காரன் ராத்திரியில வீடு பூண்டு கைது செஞ்சல்ல, வச்சாண்டா கடவுள் உனக்கு. கார்த்தால கைது செஞ்ச போன உடனே
கக்கூஸ்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆளு. போலீஸ்காரன் கதறான், அவரை வர சொல்லுங்கன்னு. இல்லைங்க, அவர் போயிட்டு இருக்காருங்க, டாய்லெட் போயிட்டு இருக்காருங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாருங்க. எத்தனை 10 நிமிஷம் ஆச்சு? பொம்பளைய முன்னிறுத்தி, கிருத்திகா உதயநிதியை முன்னிறுத்தி இந்த ஆள் கக்கூஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நாமளா இருந்தா ஆண்மகனா நம்ம ஆளுங்க ராத்திரி 12 மணிக்கு கைது செஞ்சாலும் சரி, 3 மணிக்கு கைது செஞ்சாலும் சரி, என்னை ஏன் கூப்பிடுற? இது இவ்வளவு தூரம் ஒரு கேவலமான இதெல்லாம் கைதே செய்ய முடியாதுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறதே பெரிய பம்மாத்துங்கிறதா என்னுடைய கருத்து. 12 மணி வரைக்கும் இவரை கைது செய்யக்கூடாதுங்கிறாங்க. எதுவும் உத்தரவு வரலன்னு காவல்துறை சொல்லிடுச்சு. அது திமுக சார்புல இருந்து சொல்றாங்க. பட் ஏன் திமுக சொன்னாலும் திமுக காரனுக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன் நானு. ஏண்டா 3 வருஷத்துக்கு மேல தண்டனைக்கு மிகாத உள்ளாகாத குற்றத்துக்கு நீ கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உச்சநீதிமன்றமே சொன்னதுக்கு பின்னாடி 100க்கும் மேற்பட்டவர்களை, எளியவன் திருச்சி புகழேந்திரன், ஜான் ரவி, எத்தனை இவன் பிஜேபி காரன், எத்தனை பேரு, ஆர்பிஎஸ் மணியன் 75 வயசுக்கு மேல ஆன இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சவர். அவர் மனம் நொந்து கொடுத்த சாபண்டா இன்னைக்கு பாருங்க. அதுல அப்படியே முகம்லாம் வெளிரி போய் உட்காந்து எல்லாரும் பேசுறதையும் சின்ன தத்தி பாஞ்சு காதுல வாங்கிட்டு அப்படியே கையை கட்டிட்டு பவ்யமா ஒரு சிரிக்கும் போதே ஒரு அசட்டு சிரிப்புல அந்த முகம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாருங்களேன், மூஞ்சி வெளிரி போய் உடல்ல அந்த ஒரு பதட்டம். அதுக்கு முன்னாடி தான் அவர் டாய்லெட்டுக்குள்ள இருந்து வரவே இல்லை, கக்குஸ்குள்ள ஓடி ஒளிஞ்சு பொண்டாட்டியை முன்னிறுத்தி பொம்பளைய முன்னிறுத்தி பயந்தாங்குழி ஆளு. நீ ஆட்சியில இருக்கும் போதும் உன் திமிரு உன் மமதையை காமிக்கிற. நாங்க அப்படி கிடையாதுடா, ஆட்சியில இருக்கமோ இல்லையோ எதிர்த்து நாங்களால உண்மை பக்கம் நிக்கிறவங்கடா நாங்க. எங்களை போய் துன்புறுத்தினியே நீ. ஆர்பிஎஸ் மணியனும் பால கௌதமனும் என்ன பாடுபட்டாங்க. போய் காவல்துறை என்கொயரி போன வருஷம் நானும் கூட போயிருந்தேன். எத்தனை பேர், ஜான் ரவியிலேருந்து நான் சொல்றது எஸ்ஜி சூர்யா, நம்ம லிஸ்ட் பட்டியல் போட்டோம்னா எவ்வளவு பேர், எல்லாரையும் நீ வாட்டி வதச்ச. இன்னைக்கு வா நீ அங்கே வாங்கும் போது எனக்கு காவல்துறை மேலேயும் ஜோசப் விஜய் மேலேயும் இவ்வளவு பாராட்டினதுக்கு அப்புறம் ஒரு வருத்தம். நாமளை யாரையாவது போலீஸ் கைது செஞ்சு ஜீப்பில் அழிச்சிட்டு போகும்போது எங்க கட்சிக்காரங்களாம் வருவாங்க அப்படின்னா உடுவியா நீ? அல்லேலியா பாபுல இருந்து யார் அந்த சார் மா சுப்பிரமணியம்ல இருந்து எல்லாம் அந்த வண்டியில ஏறி போறான். நான் மட்டும் சிஎம்ஆ இருந்திருந்தா இல்ல டிஜிபியா இருந்திருந்தா டெசிஷன் மேக்கரா இருந்தா இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. அந்த இந்த மதுராந்தகம் ஏரி வருது பாரு, இந்த பக்கம் ஏரி இந்த பக்கம் மலை இருக்கும், செல்போன் எல்லாம் பிடுங்கிக்க, அவங்கள அங்கேயே இறக்கி விட்டுரு, நடந்து போட்டோம். யாரு ஒரு அக்யூசரை அழிச்சிட்டு போகுது போலீஸ். இவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்ததுன்னு வச்சுங்க, அவரை தாக்கி இருந்தாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை தாக்கி இருந்தாங்கன்னா யார் அந்த சார்ல பிரச்சனை இல்லை, இவருக்கு வருத்தம் இல்லையா? மாசுக்கு அந்த துர்கா அம்மா சொம்ப தூக்கி எரிஞ்சாங்க, அடிச்சாங்க, சொம்பாலேயே அடிச்சாங்க. யார? அல்லேலியா பாபுவை. ஜூனியர் விகடன் செய்தி, இந்த பகையெல்லாம் உங்க அம்மா தானடா என்ன அடிச்சா அப்படின்னு ஏதாவது மேன் ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா காவல்துறையில பதில் சொல்லணும், ஜோசப் விஜய்ல பதில் சொல்லணும். நம்ம முதல்வர் இல்லைங்க அவரு, காவல்துறை நம்முடைய காவல்துறை, நம்முடைய நண்பன் இல்லைங்க. இந்த காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? காவல்துறை சிந்தித்து செயல்பட்டு இருக்க வேண்டாமா? நம்மள இந்த மாதிரி நம்மளை கைது செஞ்சாங்கன்னு நம்மளையும் கூட அழிச்சிட்டு போறதுக்கு விடுவாங்களா? இவங்களை ஒவ்வொருத்தனையும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டு நடந்தே மெட்ராஸ் போடான்னு இவங்களை துரத்தி விடாததுக்காக என்னுடைய மென்மையான கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்களாம், அதாவது திருமாவளவன் பாருங்க என்ன ஊது என்ன வாசிப்பு வாசிக்கிறாருங்க. அவர் பேசியது கண்டனத்திற்கு உரியதாக இருந்தாலும் அவர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதை தவிர்த்திருக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு உருட்டு. அப்புறம் இங்க முதல்வர்கிட்ட கூட்டணியில இருந்துகிட்டேன், இதை பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதக்கூடும், எனவே நடவடிக்கையை தொடராமல் இருப்பார் என்று நம்புகிறேன். இந்த பக்கம் ஒரு ஊது, 2 வாசிப்பு, பலமான வாசிப்பு. அண்ணன் ஹெச் ராஜா சாதாரணமா ட்வீட் போட்டதுக்கு இந்த ஊடகவியலாளர்லாம் கும்மி அடிச்சு, அவர் யார் பேரையும் இல்லை, தன்னுடைய இவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கு அப்படின்னு யார் பேரையுமே சொல்லல. அதுக்கு உடனே நீ கனிமொழியை தான் சொன்னேன். டே அவர் சொல்லலையாடா, கனிமொழி அப்படி இல்லடா, நாங்க நம்புறோம்டா அப்படின்னா, இல்ல அது கனிமொழி தான் அப்படின்னு இவ்வளோ ஒப்பாரி வச்சு 15 நாள் தமிழ்நாட்டை பெரிய பிரளயம் ஏற்படுத்தின இந்த கும்பல் இன்னைக்கு மயான அமைதி காத்து நக்கீரனா இருக்கட்டும் இல்லை பாலிமார் கூட, அவர் என்னமோ பெரிய இதை மாதிரி செங்கிப்பட்டியில இறங்கி ஆற்றுப்படுத்தும் விதமாக கை காமித்தார். நியூஸ் தமிழ் 24/7 எல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே திமுகவுக்கு ஊதுறானுங்க வலிக்குதுன்னு
அலற அளவுக்கு வாசிக்கிறானுங்க. ஒன்னு ஆற்றுப்படுத்தும் விதமாக கை காண்பித்தார். அவர் கை காமிச்சதுலயே அவ்வளவு அர்த்தம் இவனுக்கு சொல்றானுங்க. அவர் கைது ஸ்தம்பிச்சு போச்சே சார். தமிழகம் காலையிலிருந்து மாலை வரை டிவிகள்ல ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அவருடைய தொண்டர்கள் வந்து போராட்ட அப்ப களத்துல வந்து வண்டியை மறைச்சிருக்காங்க. அப்ப வந்து இந்த மாதிரி யார் வேணா பேசலாம் இல்லையா? அப்ப பேசலாம். அப்ப உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க அப்பாவையும் அவங்க மொத்த குடும்பத்தையும் அவங்க பையன் கூட தான் ஏர்போர்ட்ல ஏதோ முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் பத்தியும் நம்ம தாங்க பாங்கமா பேசலாமா? அதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நாமளும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். பல விஷயங்களை இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கடந்து போகணுமே தவிர எச்சக்கலைக்கு எதிர்க்கலை அப்படின்னு போனோம்னா ஊர் சிரிக்கும், முடை நாற்றம் எடுக்கும். ஏன்னா நம்ம திமுகவை பற்றி பேசுகிறோம், நல்லா தெரிஞ்சுங்க. கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு 100 நாள் மூடி வச்ச நீங்கள் அடிப்படையில் நாமளும் வந்து இந்த இது இருக்கும் பாருங்க, நம்ம டாய்லெட்டுக்கான செப்டிக் டேங்க் இருக்கும் பாருங்க, அந்த செப்டிக் டேங்கை ஒரு திறந்தோன்னா என்ன ஒரு நாத்தம் நாரும். அந்த மாதிரி இந்த மாதிரி கருணாநிதி குடும்பத்தையும் திமுகவையும் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அந்த செப்டிக் டேங்கை ஒரு 100 செப்டிக் டேங்கை திறந்தா என்ன நாத்தம் வருமோ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். இதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படி தான். யாராக இருந்தாலும், எந்த பெண்மணியாக இருந்தாலும் எடுத்த உடனே அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண வேண்டியது, அவங்கள உருவ கேலி பண்ண வேண்டியது, அவங்கள வந்து தமிழிசை ஃப்ளைட்டில் அந்த அம்மா போகுது, ஏன் கோஷம் போட உரிமை இல்லையா? இப்போ காவல்துறைக்கு உரிமை இல்லையா? த்ரிஷாவுக்கு உரிமை இல்லையா? ஜோசப் விஜய்க்கு உரிமை இல்லையா? அவன் தனிப்பட்ட வாழ்க்கடா, அவன் என்னமோ பண்ணுறான். அதில் தமிழா பாண்டியன் சொல்கிறாரு, நேற்று யூடியூப்பில் இன்னொருத்தனும் பார்த்தேன், இவர் ஏங்க ராத்திரி 2 மணிக்கு இதில் இன்ஸ்டாவில் போய் காலை தேடுறாரு, அதுக்கு ஏங்க லைக் போடுறாரு? ஊரே உன்னை பார்த்து சிரிக்குதியா? சாதாரணமாக சிரிக்கலையா? அந்த அளவுக்கு இவங்க ஒரு அருவருப்பான கும்பல், முடை நாற்றம் எடுத்த கும்பல். இதுக்கு வந்து RS பாரதி வேற சொல்றாரு, அவர் அப்படி சொல்லிங்க தண்ணி வந்துடுச்சா அப்படின்னு வேற ஒரு விளக்கம் வேற அவர் கேட்கிறாரு. முதல்ல RS பாரதியும் கைது செய்யணும். இங்க வா, நீ சொன்ன என்னங்கிறத கொஞ்சம் வந்து சொல்லு. ஏன்னா அவர் எல்லாருக்கும் நாங்கள் தான் பிச்சை போட்டோம், எல்லாரையும் இழிவுபடுத்த வேண்டியது. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு வந்து பார்த்தீனியம் செடி போன்றது. அதை வந்து அந்த கலைகள் அகற்றப்பட வேண்டும். இவருக்கு வந்து என்கொயரிங்கிற பேர்லலாம் இவரெல்லாம் சும்மாலாம் விட்டுட்டு தேடக்கூடாது. இதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் இப்படி பேசுறதுக்கு வழிவகுக்கும். ஒருவேளை காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, அவங்க இயல்பே அப்படிதாங்க. ஜனநாயக ரீதியில் போராடி தான் பிஜேபி ஆஃபீஸ் உள்ள பூந்தடிச்சாங்க. அவங்க கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் தினகரன் ஆஃபீஸை கொளுத்தி 3 பேரை சாவடிச்சு அப்படியே ஜாலியாக அவங்க தீபாவளியே கொண்டாடினாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவும் அதனுடைய வழக்கமும் அதனுடைய வளர்ப்பும் அதனுடைய குணாதிசயமும் அதில் இருக்கக்கூடியவர்களின் சுபாவமுமே ரவுடித்தனமும் பெண்களை ஆபாசமாக அருவருப்பாகவும் பேசுவதுதான். திருச்சி ஏர்போர்ட்ல குஷ்பு விட்டு அடிச்சாங்க, யாரும் மறந்துருக்க மாட்டேன். செருப்பாலையும் கல்லாலையும் ஏர்போர்ட்ல அந்த அம்மா ஓட விட்டு அடிச்சாங்க. அதனால இவங்க இது வந்து பார்த்தீனியம் செடி போன்ற ஒரு விஷ கும்பல். இதை ஜோசப் விஜய் நறுக்க வேண்டும். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இது வந்து ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் மாதிரி இன்னும் தரும். ஜோசப் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நாவடக்கம் தேவை, இந்த சிறிய வயதில் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லிட்டே வந்தான். பரவாயில்லையே, திமுக எதிர்ப்புக்கு திரும்பி ஜெயலலிதா மாதிரி இந்த ஆள் வராம்பல இருக்க, எம்ஜிஆர் மாதிரி வராம்பல இருக்க, வெரி குட் அப்படின்னு படிச்சுட்டே வரும்போது கடைசியில் இருப்பினும் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது சிறையில் அடைக்காமல் அவரை விடுதலை செய்ய வேண்டும். என்னடா இது? அதனால்தான் உன் கட்சி இப்படி சீனிச்சு போகுது, இப்படி அத்தமிச்சு போகுது. இந்த கட்சியை நீ போய் திமுகவோட சேர்ந்து முதல்வர் ஆளான்னு வேற இருந்ததுனால்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட இருக்கக்கூடிய கள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமா இப்படிலாம் மேக்னிஃபை ஆகி வருது பாருங்க. இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் ஒரு பிரச்சனையும் போது தான் தெரிய வரும். இவங்க சாயம் அதிமுக எப்படி பேசுது, ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் என்ன பேசுறாரு, இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் ஜனநாயகம் முற்போக்கு பிற்போக்கு அவங்கெல்லாம் என்ன ஜனநாயக மாதர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்லாம் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, அவங்கெல்லாம் விலைக்கு போயிட்டாங்களா இல்லையா, அந்த சங்கங்கள்லாம் விலைக்கு போகாமையே சங்கமா இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எடப்பாடியும் இப்படி சேம் செட் கோல் போட்டு போறாரு. அக்கா கனிமொழி தன்னுடைய கடுமையான வன்மையான கண்டனங்களை பதிவிக்கவே இல்லை. அதே மாதிரி
விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலர், சின்ன பொண்ணு, 22 வயசு பொண்ணு, அதை இவனுங்க பெண் காவலரை கூட விட்டு வைக்காத காமுகர்கள் இவங்க. அதனால இவங்களை யார் சப்போர்ட் பண்ணாலும் அது நல்லதில்லை. உடனே பிஜேபி ஏற்கனவே கூட்டணி, அது அரசியல். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்க வேண்டும், இல்லைன்னா தரதலையா போகும். அப்படி தரதலையா போய் இருக்கக்கூடாதுங்கிற அக்கறையில தான் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கும் நானும் புத்தி சொல்றேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம்.